ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம ஆள் தான் கூட இல்லை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, எனிவேஸ் இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்னையில், அதாவது அஸ்வின் ஊரில் இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் எங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டு, அங்கேருந்து கிளம்பி காட்பாடி எங்கள் அம்மாவோட ஊர், ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு வரப்போகிறோம். ஸோ அதுதான் இந்த vlog. என்னால் என்ன கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்சதை பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக நான் கவர் பண்ணுறேன். சரிங்களா? என்னோடய காஸ்டியூம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து கலம்காரி சாரீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெகுலர் யூஸ் சாரீ மாதிரி போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதனோட இதிகா சாரீ தான். ஓகேங்களா? ஓகே, காலையில் வந்து இட்லி ஊற்றிட்டேங்க, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளானு. ஸோ காலையில் இட்லி ஊற்றியாச்சு. இட்லிக்கு சிக்கன் கிரேவி இருக்குது, சிக்கன் குருமா மாதிரி பண்ணேன். காஞ்சிபுரத்தில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் சரி காஞ்சிபுரத்தில் பிரியாணி வாங்கிட்டு போகலாமா அப்படின்னும் யோசிக்கிறேன். இல்லை காஞ்சிபுரத்தில் போய் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல, எனக்கு ஒரு ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரியும், பட் இது அது கிடையாது. ரெட்டினால ஹோல், அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி தான், பண்ணி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு. வண்டி வந்துட்டுருக்கு ஆன் த வே. மறக்காமல் கார் கீ எடுத்துகிட்டு கீழே இறங்குங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணி. பட் அது பெருசாக வெளியில் யாருக்கும் சொல்லிக்கலை, சொந்தத்துக்கும் சொல்லிக்கல, தெருவாருக்கும் சொல்லிக்கல, யாருக்குமே வந்து சொல்லிக்கல பொதுவாக. அதனால் அவங்களையுமே போயிட்டு இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புற மாதிரி ஆயிருமா, அதுக்கப்புறம் போக முடியுமா என்னன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய முட்டி வலி ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டாக வாங்கிட்டுருக்கேன். நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து அஸ்வின்கிட்ட கேட்டுட்ருக்கேன், நல்லா ஆர்த்தோவாக சொல்லு, நானும் போகணும். எனக்குமே என்ன சொல்கிறது, கிளம்ப வேண்டிய டைம் அப்படியே கொஞ்சம் அப்படி நெருங்கிட்டே வருது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டாவது எடுப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கால் வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்து இப்போ முட்டியில் வந்து நிற்கிது. ஸோ 2 முட்டியும் ஏன் வலிக்குதுன்னே எனக்கு தெரியல. உட்காந்து எழுறது மட்டும்தான் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நான் நடக்கிறேன், ஓடுறேன், வரேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்டெப்ஸு அண்ட் இந்த உட்காந்து எழறது, இது மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்க்கணும். எங்கள் அம்மாக்காக வந்து அவங்க இப்போ சமைக்க முடியாது, குக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் என் கையால் நானே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக என் சமையல் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஆஃப்டர் லாங் லென்த், இதுக்கப்புறமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ பார்த்தாலும் ஷார்ட்ஸில் வந்து கருத்து சொல்லுவேன்ல, இன்னைக்கு நான் vlogலே கருத்து சொல்கிறேன். சரிங்களா? நான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஒரே ஒரு ஆறுயிர் தோழின்னா அது இவங்க தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து சாகிறதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நானும் என் கணவரும் சேர்ந்து சம்பாதித்த ஒரு உறவு. இவங்களும் அண்ணனும், அண்ணன் மீன்ஸ் இவங்க வீட்டுக்கார். ஓகேங்களா? பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஜென்ஸால் ஈஸியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கேரி பண்ணிட்டு போக முடியும், லேடிஸால் முடியாது. ஒன்று ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நம்ம அங்கேயே விட்டுருவோம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை அங்கேயே விட்டுருவோம், கொஞ்சம் வருஷம் தொடருவோம், அப்புறம் திருப்பி விட்டுருவோம். ஒருவேளை ஒர்க்கிங் லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இல்லை வேலைக்கு போகிற வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது முடியாது, கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் 2 பேருமே ஹவுஸ் ஒய்ஃபு. ஓகேங்களா? ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன ஜி சொல்லலாம், நம்ம என்ன ஒரு செம்ம மேட்ரு அப்படின்னா, எங்கள் 2 பேருக்கு ஒரே ஏஜ் கிடையாது, ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், நாங்கள் ஒன்றா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நாங்கள் 2 பேரும் எந்த வேலைக்கும் போகல. ஸோ அந்த மாதிரி ஜாப் ஓரியன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற இக்கு என்னென்னா, ஒரு நிமிஷம் பிரதீப், இவனை பிடிங்களேன், ஃப்ரெண்டில் வைங்களேன். ஜி என்ன சொன்னோம், மறந்துட்டோமே டக்குன்னு. இன்னொரு இக்கு, என்ன இக்கு? ஓகே பண்ணிப்பீங்கல்ல? இல்லை பயப்படாதீங்க, நம்ம அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ எங்களது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு கிடையாது, காலேஜ் ஃப்ரெண்டு கிடையாது, ஜாப் ஓரியன்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏஜ் டிஃப்ரென்ஸு எல்லாமே உண்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆக்சுவலாக என் வீட்டுக்காரும் இவங்க வீட்டுக்காரும் தான் காலேஜ் மேட்ஸு. கரெக்டா ஜி? அவங்க 2 பேர் தான் ஒன்றா படித்தாங்க. அப்புறம் அந்த பேட்ச்லேயே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனது அண்ணனுக்கு தான். அண்ணன் மீன்ஸ் இவங்க வீட்டுக்கார், ஓகேங்களா? கடைசியாக கல்யாணம் ஆனது எங்கள் வீட்டுக்கார். நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச்சு, இவங்க தான் ஃபஸ்ட் பேட்ச்சு. அதுக்கப்புறம் கூட அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரல. 2 பேரும் இத்தனைக்கும் ஒரே ஊருக்காரங்க, காஞ்சிபுரம் தான், ஒன்றா தான் படித்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கெல்லாம் போவாங்க. இருந்தாலும் அவங்க தொடரலை. ஆனால் நாங்கள் சில வருஷம் கழித்து நான் எப்போ சுபாவை ஃபஸ்ட்டு பார்த்தேனோ அப்போத்திருந்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு தொடர்ந்துட்டுருக்கு. கரெக்டா ஜி? ஆனால் இதில் ஒரு செம்ம விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னி வரைக்கும் அவங்க பிறந்தநாள் என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்க கல்யாண நாள் எனக்கு தெரியாது, அவங்க பசங்க பிறந்தநாள் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எங்களுடைய எல்லா வாழ்த்துமே வந்துடும், வருஷம் வந்துடும். பிறந்த நாள், கல்யாண நாள், முன்கூட்டியே முன்னாடி நாள் ராத்திரியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்து வந்துடும். சூப்பராக கவிதை எழுதுவாங்க. ஜி ஞாபகம் இருக்கா? கவிதை எழுதியும் வாட்ஸ்அப்பில் மழமா அனுப்புவாங்க. இன்னொன்று எனக்கு ஒரு சென்ட் ஆஃப் ஒன்று அனுப்பிச்சாங்க, பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு ஒரு சென்ட் ஆஃப் கவிதை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. சரி, என்னையும் ரசிக்கிற ஒரு ஜீவன்னா அது இவங்க மட்டும்தான், ஓகேங்களா? இப்போ நானும் சுபாவும் தான் காஞ்சிபுரம் கிளம்பி போயிட்டுருக்கோம். சுபா வந்து சர்ப்ரைஸாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரியே தாங்க பையனுக்காக சென்னையில் உட்காந்துருக்காங்க. ஃபேமிலி அங்கே அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அவங்களுக்காக வந்து இப்போது அண்ணனுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. நான் கொண்டு போய் இப்போ சுபா வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்ப போகிறேன், ஓகேங்களா? அவங்களால நான் பயங்கர சந்தோஷமாக இருந்தது தான் அதிகம். ஜி மைக் வச்சுருக்கீங்களா? ஒரு நிமிஷம். இவங்களால நாங்கள் சந்தோஷமாக இருந்தது தான் அதிகம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப மூட் அவுட்டாகவே இருப்பாங்க. பட் அண்ணனையும் இவங்களையும் பார்த்த அப்புறம் அவரும் டோட்டலாக சேஞ்ச் ஆனார். அது வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது என்றைக்குமே இவங்களை பார்த்தா எனக்கு தீபாவளி தான். ஏன்னா எப்பயுமே ஹாப்பி சிரிச்சிட்டே தான் இருப்பேன் இவங்களோட இருந்தால். இது என்னன்னா இந்த வைப் எனக்கு வீட்டுக்கு போயும் இருக்கும். அது ரொம்ப நேரம் நாங்கள் யோசிச்சு சிரிப்போம். அந்த அளவுக்கு தான் இவங்களோட எல்லா சந்தோஷமும் இவங்ககிட்ட அதிகமாக நான் பார்த்துருக்கேன். எங்களுடைய எல்லா சுக துக்கங்களிலும் கூட இருந்த ஒரே ஜீவன்னா அது இவங்க மட்டும்தான். ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஹோம்சிக் ஆகும்போதும் சரி, ஃபினான்ஷியலி சரி, பர்சனலி சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு எங்கள் கூட இருந்த ஒரு 2 பாடி பில்டர்னால் இவங்க தான். அந்த ஜி வடிவேல் சொல்ல, எங்கே இருந்தீங்க நீங்கள் 2 பேரும்? நீங்கள் இருந்தால் அண்ணன் மேலே யாராவது கை வைக்க விட்டுருப்பாங்களா? அது மாதிரி ஒன்று. இன்னொன்று தாமு, இன்னொன்று காமெடி வரும்ல, 2 பேர் அந்த மாதிரி தான். ஓகே, ரொம்ப ஹாப்பி. இது உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. டீ குடிக்கிற கேப்பில் ஒரு கடலையை போட்டாச்சு. சரி, ஓகேங்க, கண்டினியூ பண்ணுவோம். மார்னிங் ஒரு 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஓகே, அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்தாச்சு. குட்டி வேலைகள் இருந்தது காஞ்சிபுரத்தில், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு லன்ச் டைமே வந்துருச்சு. நான் அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்குள்ளே. சரி, ஓகே, நம்ம வந்து பிரியாணி காஞ்சிபுரத்தில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோட் சைட்லேயே குட்டியாக ஒரு கடை இருக்கும், ஆற்காடு பிரியாணின்னு சொல்லிட்டு. இந்த டபராவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 2 hour தான் வைப்பாங்கங்க. கடன்னு எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பிரியாணி அப்படின்னா இதுதான். மார்னிங்கே வந்து ஓப்பன் பண்ணிருவாங்க. அரௌண்ட் ஒரு 10 o'clock வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் இந்த பிரியாணியை. ஸோ இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சோம். லாஸ்ட்டு நாங்கள் தான் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு வந்துருச்சு. அதனால தான் அது பெருசாக க்ளோஸ்அப்லேயும் காட்ட முடியல. ஸோ அங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ நாங்களுமே வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பசி வந்துருச்சு. நிறுத்தி சாப்பிட்டாச்சு. மீதி வந்து பார்சல் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட என்னோடய ஃப்ரெண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே வந்து கிளம்பலாம் காட்பாடிக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். என்னோடய வீடும் என்னோடய ஃப்ரெண்டோட வீடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாலாம் மீட் பண்ணிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அக்கேஷ்னலாக மீட் பண்ணுவோம், ஏதாவது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மீட் பண்ணிப்போம். இப்போ அவங்களோட பெர்மிஷனோட இந்த ஃபுட்டேஜை நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவங்க இப்போ சர்ப்ரைஸாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க சென்னையிலேருந்து அவங்க வீட்டுக்கு வராங்கங்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம லைவ் ரெக்கார்டிங்லேயே பார்த்துடலாம்.
அழக்கூடாது அழக்கூடாது. பாரு நீ அழுதுன்னா உங்க அம்மா ஓடி வந்துட்டாங்க. அண்ணா நான் கூட காலிங் போய் அடிச்சிருக்கேன், திட்டு வரும்னு நினைச்சேன். சரி சரி ஓகே ஓகே பாப்பு. இது அச்சச்சோ அழக்கூடாது. அவங்க பாப்பா அவங்க அம்மாவை பார்த்த உடனே அழுதா பாருங்க ஒரு அழை. அதுக்கப்புறம் நான் அந்த சீனியே கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. அவர் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா. அதே ஃபீலோடு அப்படியே கிளம்பி நானுமே காட்பாடிக்கு ரீச் ஆகிட்டா. எதிரிலேயே வந்துட்டு பேரிகேட் போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியை கோயிலாண்டியே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனேன். லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி குக்கக்கா வந்து எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ என்னென்ன சமைச்சு வச்சுருக்காங்க போய் பாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதனால் போய் என்னென்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டு போன பிரியாணி ப்ளஸ் அவங்க சமைச்ச சாப்பாடு இது எல்லாத்தையுமே வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் தட்டில் போட்டு கொடுத்துட்டு நானுமே அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானுமே கிளம்பிட்டேங்க. ஏன்னா எனக்குமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு நிறைய இருந்தது. ஸோ நான் அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ண முடியாது. அதனால் நானுமே ஓகேம்மா நான் கால் வலிலாம் சரியான பிறகு நான் இன்னொரு வாட்டி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு என் கூட வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை முடியாது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நானுமே கிளம்பிட்டேங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? See you, bye bye, tata, take care.